யாராவது ஒரு சன்னியாசி இருந்தாருன்னா அவர் கையால ஒரு குடம் தண்ணி வாங்கி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செஞ்சா அந்த குறை நிவர்த்தி ஆயிடும்னு அவரே சொன்னாரு. சன்னியாசிய நீ எங்கம்மா தேடி போன? அந்த கோயில் குளத்துக்கு பக்கத்துலயே அங்க ஒருத்தர் இருந்தாருமா. அவர் பார்வைதான் என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. என்னையே வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாரு. அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். குளத்துல இருந்து தண்ணியை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவரே அத சன்னிதானம் வரைக்கும் என் கூட தூக்கிட்டு வந்தாரு. எந்த சன்னியாசியும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்களாம். உங்களுக்கு விசேஷமா அதை செஞ்சது உங்க பொண்ணோட அதிர்ஷ்டம்னு அந்த குருக்கள் சொன்னாரு. அவர் அப்பவே எந்த ஆபத்தும் வராது இனிமேனு சொல்லிட்டாரு. என் மனசுக்கு ரொம்ப நிறைவா பரிகார பூஜை நல்லா நடந்து முடிஞ்சதுமா. அந்த சன்னியாசி யாரு என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பரிகார பூஜை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அவருதான் முக்கியமான காரணம். ஏதோ அவரோட சொந்த பொண்ணுக்கு செய்யற மாதிரி முழு மனசோட அவர் இந்த பரிகார பூஜையை செஞ்சாரு. உனக்கு உடம்பு முழுசா தேர்னதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் போய் அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடலாம் மயில. சரிம்மா. இந்த குங்குமத்தை நீ 48 நாள் தினமும் வச்சுக்கணுமா. நான் இல்லைன்னாலும் நீ ஞாபகமா எடுத்து கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லன்னு. அப்புறம் இந்தா இதையும் கொண்டு போய் அங்க பூஜை மடத்துல வச்சிரு. சரி. ஒரு மண்டலம் கழிச்சு நாம இத கோயில் குளத்துல கரைக்கணும். எடுத்துட்டு போ. மயில பரிகார பூஜை முடிஞ்சதும் என் பையன் எல்லாம் போய் நம்பிக்கையும் தைரியமும் வந்துருச்சு மயில. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் ஆபத்தும் வராது. இனிமே வேற எந்த கவலையும் இல்லாம நீ ஐபிஎஸ்ங்கிற கனவை நோக்கி மட்டும் ஓடலாம். சரிம்மா. நீதான் என் கடைசி பொண்ணு தெரிஞ்சிருச்சுமா. ஆனா எவ்வளோ ஒரு கிரிமினலை என் பொண்ணுன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடினதுனால நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாம போச்சுமா. பாங்குற உரிமையில உன்னை என் மகள்னு என்னால காட்டிக்க முடியல. எல்லா பாவத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியல. எந்த பொண்ணை தேடி அலைஞ்சனோ அவ என் முன்னாடியே இருந்தும் அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாம சூழ்நிலை என்னை கட்டி போட்டுடுச்சுமா. ஆண்டவரே, என்னாச்சுங்க? மயில பார்த்து கலக்கல ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி கண் கலங்கி நிக்கிறீங்க. அது பட்டாசோட புகை கண்ணுல பட்டுடுச்சு. அதுதான். வாமா மயில, வாமா. நான் மயில என்ன அப்படி தகச்சு பாக்குற? நீ டியூட்டியில சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாள் அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கா? இந்த ஆரவாரமான வரவேற்பு உனக்கு எதுக்குன்னு புரியல. என் ஸ்டேஷன்ல வேலை செய்யற கான்ஸ்டபிள் யமனோட போராடி திரும்ப வந்திருக்கா. இது உனக்கு புது வாழ்க்கை, புது அனுபவம். அதுக்காகத்தான் இந்த கொண்டாட்டம் எல்லாம். மயிலு, நான் உன்னை வேற மாதிரி நினைச்சேன். ஆனா யமனையே ஜெயிச்சுட்டு வந்த உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு.
உனக்கு மேடை போட்டு பாராட்டு விழா நடத்தலான்னு தான் நான் பார்த்தேன். அதான் சிம்பிளா ஸ்டேஷன் வாசல்ல வெடிய வச்சு அதை கொண்டாடிட்டோம். ஆண்டவரே, மயில் விஷயத்துல நீங்க என்ன ட்ராக்ல போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இவளை கொல்ற அட்டம்ப்டுக்கு நீங்க தான் மறைமுகமா சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா இப்ப இவ உயிரோட வந்துட்டான்னு ஆர்ப்பாட்டமா இப்ப நீங்க வரவேற்பு கொடுக்கறீங்க. இது கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, நிஜமாவே கொண்டாடுற மாதிரியும் இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஒரே மண்டை காய்ச்சலா இருக்குங்க ஆண்டவரே. பரமரே, அந்த மர்டர் அட்டம்ப்ட்ல என் பேர்ல மயிலுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி அவ பொழைச்சு வந்ததை நான் சந்தோஷப்படுற மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க டிராமா போடுறீங்க, இதை நீங்க என்ன நம்ப சொல்றீங்களா? வர வர நீங்க கொஞ்சம் ஓவரா நடிக்கிறீங்க, கம்மி பண்ணிக்கங்க. ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உங்களுக்கு இப்ப புரியாது. என்னைக்கு புரிஞ்சிருக்குது? போக போக புரிஞ்சுக்குவீங்க. போக போகவா? யாரு போறப்பா? மணிமேகலை சார், காசை கொடுத்து மாலை வாங்கி வச்சு டேபிள் வச்சு அழகு பார்க்கலாம். போய் எடுத்துட்டு வந்து அவளுக்கு போடு. ஓகே சார். போமா. போடுமா. மயிலு, என்னக்கா இதெல்லாம்? எல்லாம் சாரோட ஏற்பாடு தான் மயிலு. என்ன மயில, எல்லாரும் உற்சாகமா உனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கோம், நீ ஏன் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க? முதல்ல உனக்கு மாலை போடுற ஐடியா எல்லாம் இல்ல. கடைசி நேரத்துல தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் தெரியுமா? நான் உன்ன ஒரு வாரம் கழிச்சு தான் டியூட்டிக்கு வர சொன்னேன். ஆனா நீ வேலை மேல இருக்க சின்சியாரிட்டியில 3 நாள்ல டியூட்டியில வந்து ஜாயின் பண்ண பத்தியா? அந்த பொறுப்புக்கும் கடமை உணர்ச்சிக்கு நான் கொடுக்கிற மரியாதை இது. வரவேற்பு கொண்டாட்டம் எல்லாம் இத்தோட முடிஞ்சது. போய் டியூட்டியை பாரு போ. என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்தை என்னால வெளிப்படையா சொல்லக்கூட முடியல. அதுதான் இப்படி டிராமா பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. வழக்கம் போல நான் உன்னை கிண்டல் பண்றதா தான் உனக்கு தோணும். ஆனா இது அப்படி இல்லம்மா. தான் பொண்ணை கண்டுபிடிச்ச ஒரு தகப்பனோட கொண்டாட்டமா இது. அப்பம் இல்லாத பசங்க வழி தவறி போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதுவும் 3 பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்கணுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் சுசீலா 3 பொண்ணுங்களையும் தங்கமா வளர்த்துருக்கா. அதுவும் என் கடைசி பொண்ண என்ன மாதிரி அவளை ஒரு நல்ல போலீஸா வளர்த்து மிகப்பெரிய IPS ஆபீசராகவும் ஆக்க போறா. பெத்த அப்பனுக்கு இதை விட வேற என்ன பெருமையும் சந்தோஷமா இருக்க முடியும்? மயிலே, நீ IPS ஆகி என் முன்னால நிற்கும் போது உனக்கு நான் பெருமையோட சல்யூட் அடிப்பேன். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். பாத்தாங்க சார். இல்ல, உன் பேரு தங்கமயில் தானே? பாமயில், இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு 100 ஆயுசுமா. அவ்வளவு காலம் என்ன விட்டு வச்சிருப்பாங்களான்னு தெரியல சார். ஏமா அப்படி சொல்ற? மணியக்கா உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல வச்சும் ஹாஸ்பிட்டல்ல வச்சும் என்ன கொல்றதுக்கு முயற்சி நடந்துச்சு சார். அம்மாவும் அக்காவும் ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அந்த MLAவோட வேலைதாம்மா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. அவன் பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன். சார்,
அம்மா சார் என்னது இது? சார் நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையுமே கம்ப்ளைண்டா எழுதி கொண்டு வந்திருக்கேன் சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே சார் உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுவும் சரிதான். இல்ல ரொம்ப நேரமா நின்று இருக்கே, உட்காரு. இல்ல இருக்கட்டும் சார். இப்ப இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் எஸ்பிக்கு போன் பண்ணி கால் வலின்னு தெரிஞ்சு என்ன இன்ஸ்பெக்டர் நிக்க வச்சே பேசிட்டான்னு போட்டு கொடுத்துருவேன். அவரு போன் பண்ணி என்ன காட்சி எடுப்பாரு. இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தானே நீ நிக்கணுங்கிற. அப்படியெல்லாம் இல்ல சார். என்னால சமாளிக்க முடியும்ன்றதுனாலதான் நான் இப்ப நிக்கிறேன். உன்னால முடியும்னா ஓகே. ஆமா, உனக்கு யார் மேல சந்தேகமா இருக்குதா மயில? செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டரோட விரோதத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன் சார். அந்த ட்ரக் கேஸ்லயுமே பெரிய ஆளுங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால எம்எல்ஏவையும் நான் பகைச்சுக்கிட்டேன். இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல சார். எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லல சார். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் சார். மயிலே, கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணுமா இல்ல ஆற போட்டு ஆக்ஷன் எடுக்கணுமாங்கறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் எனக்காக கேட்கல சார். என் அம்மாவை நினைச்சாதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சம்பந்தப்பட்டவங்களை பிடிச்சிட்டா அம்மா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க சார். ஆமா, அதான் உங்க அம்மா அந்த கோயில நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்கல்ல. தோஷம் விலகிருச்சு, நீ இனிமே நிம்மதியா இருக்க வேண்டியது தானே. ஏன் அம்மா பரிகார பூஜை பண்ணது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு மணிமேகலை எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தா. சரி, சொல்லி இவ்வளவு நாள் ஆச்சுல்ல, கண்டிப்பா கோயில் விஷயமாச்சே போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சு கேட்டேன். பரிகார பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சார். ஆனாலுமே அவங்க பிடிப்பட்டாதானே சார் இன்னும் பயம் இல்லாம இருக்க முடியும். புரியுது மயிலு. பொதுவா எல்லாரும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் வருவாங்க. ஆனா போலீஸே கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி பண்ணிட்டான்ல, இத நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன். ஸ்டேஷனுக்குள்ள நீ நானும் முட்டி மோதிக்கும், அது வேற விஷயம். ஆனா நீ இந்த ஸ்டேஷன்ல என் கூட ஒர்க் பண்ற கான்ஸ்டபிள், உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நான் ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அது ரொம்ப தப்பு இல்ல? நீ எஸ்பி வரைக்கும் இதை கொண்டு போயிட்டா எனக்கு தான் அசிங்கம். இந்த பிரச்சனைய நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. தேங்க்யூ சார். மயிலுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் குடும்பமே பயத்துல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த எம்எல்ஏவால என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் தான் பார்த்துக்கணும். ஒரு அப்பனா எனக்கு கிடைச்சிருக்க 2வது வாய்ப்பு. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அதை நான் தடுக்காம விட்டா இப்பவும் நான் தோத்த மாதிரி ஆயிடும். என் பொண்ணை கொல்ல சொன்ன நானே என் உசுரை கொடுத்தாவது அவ உயிரை காப்பாத்தியே ஆகும். இப்போ அந்த எம்எல்ஏ கிட்ட பேசி அவனை ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிங்க, அப்படியே பண்ணிடுறீங்க. ஐயா போன் வந்துருக்கியா? யாரியா? இன்ஸ்பெக்டர் குருமூர்த்திங்கய்யா. நானே உனக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். உன் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணிட்டா போல இருக்கு. சார், நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அவளை? புலி தான் இறைய குறி வச்சிடுச்சுன்னா அதை வேட்டையாடுற வரைக்கும் அது மேல இருந்து கண்ணை எடுக்காது. நானும் அப்படிதான். அந்த மயில பழி வாங்குற வரைக்கும் என்னால அமைதியாவே இருக்க முடியாது. நான் நினைச்ச மாதிரியே இப்ப அவ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டால, சீக்கிரமே அவளுக்கு ஒரு நாள் குறிச்சிட வேண்டியதான். சார், அந்த நாளை சீக்கிரமா இல்லாம கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். ஏன் தள்ளி போடணும்? ஆமா,
நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் அவளை கொல்லணும்னு துடிக்கிறப்பெல்லாம் நீ எதையாவது சொல்லி வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்க. அவளுக்காக நீ ஏன் எவ்வளவு சப்போர்ட் பண்ற? அவ யாரு, உனக்கு வேண்டப்பட்டவளா இல்ல ரத்த சொந்தமா? அவ என் பொண்ணுடா. உன்னை அவகிட்ட நெருங்க விடாம தடுக்கிறது தான் என் வேலை. மீறி நெருங்கிட்டா நீ அவளை தொடறதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சிருவேண்டா. யோ குரு சார், நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த அட்டம்ப்ட கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்றது உங்க நன்மைக்காக தான். மயிலு டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கா. அதுல அவளுக்கு யார் யார் பேர்ல சந்தேகம் இருக்குன்னு லிஸ்டே எழுதி கொடுத்துருக்கா. அந்த லிஸ்ட்ல முதல் பேரே உங்க பேரு தான் சார். இந்த கம்ப்ளைண்டோட காப்பிய கண்டிப்பா எஸ்பி ஆபீஸுக்கு அனுப்பிச்சிருப்பா. இப்ப நீங்க அவளை ஏதாவது செய்ய போய் அதுல நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, இதுக்கு பின்னால நீங்க தான் இருக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். டிபார்ட்மெண்ட் ஆள் மேலே கை வச்சிட்டீங்கன்னு எஸ்பி இதை சும்மா விட மாட்டார் சார். பழி வாங்குறன்ற பேர்ல நீங்களும் உங்க பிள்ளையோட சேர்ந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் சார். என்ன குருமூர்த்தி, என்னைய மிரட்டி பாக்குறியா? நீ வெறும் அதிகாரி மட்டும்தான். உன்னை ஆட்டி வைக்கிற செல்வாக்கும் பணமும் என்கிட்ட இருக்கு. அந்த செல்வாக்குக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் சார் நான் உங்களுக்கு போன் பண்றேன். உங்க பையனை அரெஸ்ட் பண்ணதுல மயிலோட பங்கு என்ன, அதனால நீங்க அவன் மேல கோபமா இருக்கிறீங்கன்னு மீடியா, போலீஸ், பப்ளிக்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்ப நீங்க ஏதாவது சம்பவத்தை செஞ்சீங்கன்னா ஈஸியா நீங்க தான் இதை செஞ்சீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம். ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள உங்க அரசியல் வாழ்க்கையே காணாம போயிடும் சார். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள பழி வாங்க போய் உங்க அரசியல் வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்களா, இல்ல போனா போகுதுன்னு அவளை விட்டுட்டு உங்க அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்க போறீங்களா? நீங்க தான் சார் முடிவு பண்ணோம். யோ, எனக்கு அரசியல் வாழ்க்கை முக்கியம்தான். அதே சமயம் அவளை பழி வாங்குற எண்ணத்தை என்னால மாத்திக்கவே முடியாது. பழி வாங்கியே தீருவேன். சார், இந்த பிரச்சனை இத்தோட நீங்க மறந்துடுங்க நான் சொல்லவே இல்லையே. கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு தானே சொல்றேன். அவளை சுதந்திரமா இருக்க விடுங்க. இந்த பரபரப்பெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு அவளை நீங்க பொறுமையா பாத்துக்கலாம்ல. சார், லைன்ல இருக்கீங்களா? குருமூர்த்தி, என்ன நீ ரொம்ப குழப்பிட்ட. ஆனா நீ சொன்னதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போதைக்கு அவளை விட்டு வைக்கிறேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவ முடிவு என் கையில தான். பிளான் பண்ண மாதிரி செயின் அடிச்சாச்சு. அப்படியே எஸ்கேப் ஆட வேண்டியதான். சார், சொல்லுங்க மேடம். ட்ரே எடுத்து வச்சிருங்க. டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஃபேஷனா ட்ரெண்டியா வாங்கி வைங்க. ஓகே மேடம். ஓகே சார். சார், என்ட்ரன்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணுங்க சார். 5 பவுன் செயினை காணோம். எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் சார் அனுப்பணும். கதவை மூடுறதுக்குள்ள ஏதாவது சொல்லி வெளியில போயிடணும். நில்லுங்க மேடம், இப்போதைக்கு யாரும் வெளியில போக முடியாது மேடம். சார், எனக்கு மதியானம் 2 மணிக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் கண்டிப்பா போய் ஆகணும். என்னை மட்டும் விட்டுருங்களேன். சாரி மேடம், செக் பண்ணாம யாரையும் வெளியில அனுப்ப முடியாது மேடம். வேணும்னா முதல்ல உங்களை செக் பண்ணி அனுப்ப சொல்றேன் மேடம். என்ன சார், என்ன பார்த்தா செயின் திருடுற மாதிரி தெரியுதா? நான் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவ சார். பரம்பரையா நான் கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவ. என்னெல்லாம் செக் பண்ணி என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தாதீங்க சார்.
என்ன போக விடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி மேடம், செக்கிங் முடிஞ்சாதான் போக முடியும் மேடம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். வெளியில போக விட மாட்டார் போல இருக்கே. செக் பண்ணா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த செயினை நீ தானே உள்ள போட்ட?